ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் மணி ஆன் இன்ஸ்டாகிராமில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ ஓப்பன் பண்ண நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். இதெல்லாம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும், நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா சரியான கேள்வி. கரெக்டு தான், ஆனால் இது ரொம்ப ஈஸியானது தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா, ஒரு 6 மந்த் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் கேள்வி, இது உங்களுக்கு மைண்டில் வர்றது எப்படி ஃபாலோவர்ஸ் கொண்டு வருதுன்னு பார்க்குறீங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்கிங்க, கொஞ்சோண்டு டேலண்ட் இருந்தால் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்டாக் மாதிரி ஷார்ட் வீடியோஸ் பண்ணிட்டுருப்பாங்க ரீல்ஸில். அவங்க ப்ரொஃபைலை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தம் 10,000 ஃபாலோவர்ஸ் 5,000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அவங்க பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்து அவங்களோட போஸ்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்டை அவங்க ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அது மூலிமா அவங்க பணம் சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, என்னென்ன வழிகளில் நம்ம இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு போஸ்ட். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் தேர் ஓன் ப்ராடக்ட். நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டை இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணலாம். இந்த 3 விஷயம் மூலிமா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது என்னென்னு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்டு போஸ்ட். ஸ்பான்சர்டு போஸ்ட்டு என்னென்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க, ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ப்ரொஃபைலில் போய் அவங்க போஸ்டெல்லாம் செக் பண்ணும்போது பாருங்கள், ஏதோ ஒரு ப்ராடக்டோட ஃபேமஸான ப்ராடக்டோட விளம்பரத்தை அவங்க போஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. அவங்களோட போஸ்ட்டில் ஒரு விளம்பரத்தை ஒரு வீடியோவாக போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒன்றா போட்டிருப்பாங்க. இதுதான் ஸ்பான்சர்டு போஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இது டவுட் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டோட விளம்பரத்தை அவரோட ஸ்டோரிலேயோ அவரோட போஸ்ட்லேயோ அவர் போட்டிருப்பாரு. அதுதான் ஸ்பான்சர்டு போஸ்ட். ஓகேங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்டு போஸ்ட்டுக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ள வித்தியாசத்தை சொல்லிடுறேன். ஸ்பான்சர்டு போஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்டில் அவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு செலிபிரிட்டி ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆகும், எந்த அளவுக்கு மக்கள் அந்த போஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கான ஏர்னிங்ஸ் வரும். அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் அந்த பொருள் நீங்கள் போட்டது பின்னாடி எந்த அளவுக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த சேலை பொறுத்து உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா. அது ரீச் எந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்டை பற்றின ஒரு ரீச் மக்களுக்கு போகுது அப்படிங்கிறது ஸ்பான்சர்டு போஸ்ட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு சேல் பண்ண வைக்கிறீங்களோ அந்த சேல்லேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கமிஷனாக கொடுப்பாங்க. இதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய அக்கௌண்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணீங்க, உங்கள் ப்ரொஃபைலில் இல்லை ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லிங்க்கை அவங்க பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கை உங்களை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிளிக் பண்ணி வியூ பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் அவங்க கலெக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ கோட்ஸ். ஏதோ ஒரு ப்ரோமோ கோடை அவங்க நீங்கள் இன்னொரு இடத்துல பார்த்துக்கலாம். யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம கிரியேட்டர்ஸ் ஒரு ப்ரோமோ கோட் சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கும்போது இந்த ப்ரோமோ கோடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா, அந்த ப்ரோமோ கோடை நீங்கள் ஒவ்வொரு டைம் என்ட்ரி பண்ணும்போதும் ஸோ அது ட்ராக் ஆகிட்டே இருக்கும். இத்தனை தடவை ஒரு ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி அவங்க எத்தனை பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு அந்த கிரியேட்டர்ஸ் கமிஷன் வாங்குவாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் அவர் ஓன் கண்டென்ட். அதாவது நம்மளோட ஓன் டிஜிட்டல் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் கண்டென்ட், அதாவது ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இல்லை டிஜிட்டல் ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு கோர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆன்லைன் கோர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை சேல் பண்ணலாம். இல்லை ஏதோ இபுக் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அந்த இபுக்கை நீங்கள் ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட ஃபோட்டோஸ், இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா யாராவது கான்டாக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ அவங்க வாங்குறதுக்கு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் சேல் பண்ணலாம். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, காஃபி மக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணி சேல் பண்ணிட்டுருப்பாங்க. காஃபி மக்கு, இல்லை ஏதோ ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு டைலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம், அதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணலாம். பிரிண்டட் டிஷர்ட் இல்லை கேப் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் ஃபிசிக்கல் ஐட்டம்ஸ் சேல் பண்ணலாம். இதுதான் ஃபிசிக்கல் ஐட்டம்ஸ்னால் அந்த டிஷர்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்.
பில்லோஸும் இப்போல்லாம் டிசைனாக பில்லோஸ் வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கோட் எழுதி சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பிரிண்டட் டிசைனு. இந்த மாதிரி ஓன் ப்ராடக்ட், டிஜிட்டல் ப்ராடக்ட் இல்லை ரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். இன்னொரு விதமாகவும் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர். அதாவது ஒரு பெரிய பிராண்டோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்து பணம் சம்பாதிக்கலாம். பிராண்ட் அம்பாசிடர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ப்ராடக்ட், ஒரு பெரிய பிராண்டு ஒரு கம்பெனியோட வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த டைமில் வந்து இவங்க அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணி விளம்பரப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அது மூலிமா பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இத்தனை வருஷம் அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆடில் பார்த்துருப்போம். நம்ம விராட் கோலி வந்து பூமா கம்பெனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா MPL அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பெட்டிங் ஆப், இந்த ஆப்பில் வந்து அவர் ப்ரொமோட் பண்ணியிருப்பார். இந்த ரெண்டு பிராண்டோட அம்பாசிடர் வந்து விராட் கோலி இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தர் சொல்லணும்னா MS தோனி. இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்மெட்ஸ் அப்படிங்கிற ஒரு .com இருக்குது, அதோட விளம்பரத்தில் நிறைய அடையிருப்பார். ஏன்னா அவரோட அந்த ப்ராடக்ட் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். இன்னொரு ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் ஸ்னிக்கர்ஸ். நீங்கள் ஸ்னிக்கர்ஸ்னு ஒரு சாக்லேட் 5 ஸ்டார் மாதிரி இருக்குது, அதோட விளம்பரத்தில் நிறைய பார்த்துருப்பீங்கன்னா தோனி வந்திருப்பார். ஏன்னா அந்த கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் அவர் இருக்கார். ஸோ ஒரு ரெகுலர் பேசிஸில் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி மணி earn பண்ணுவாங்க. இதை வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அது மூலிமா கண்டினியூஸாக ஒரு கேப்பில் வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதான் பிராண்ட் அம்பாசிடர். லாங் டைமாக ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் பிராண்ட் அம்பாசிடர். நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், இந்த மாதிரிலாம் சாதாரண மக்களால் பண்ண முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி வந்திருக்கும். கண்டிப்பாக கொஞ்சோண்டு டேலண்ட் இருந்தால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ணலாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் இல்லை டிக்டாக்ல ஷார்ட் வீடியோஸ் கிரியேட் பண்ணுற கிரியேட்டர்ஸே வந்து அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ப்ரொஃபைலில் போய் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல்ஸ் நிறையவங்களோட ரீல்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஜஸ்ட் அவங்களோட ப்ரொஃபைலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 15,000 20,000 தான் இருக்காங்க. அவங்களே இப்பயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்க நிறைய ஃபாலோவர் வேணும்லாம் இல்லைங்க, 10,000 15,000 ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களே சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஒரு 6 மாதம் கன்னியூஸாக உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தினீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸை பில்டு பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம். சின்ன சின்ன கம்பெனிஸில் இந்த மாதிரி அவங்களோட அதிக அமௌண்ட் கொடுத்து பெரிய ஒருத்தங்களை பிடிச்சி வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்லையோ இல்லை டிக்டாக்ல இருக்கவங்களோ இல்லை ஹலோவில் இருக்கவங்களோ இந்த மாதிரி ஆப்பில் இருக்கவங்களையும் கொடுத்து அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மினிமம் ஒரு 10K 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ரெக்வஸ்ட் என் சைடு இருந்தால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.